வாழ்க்கைக்கான தத்துவங்கள் -GST 2.0 இந்தியாவின் பொருளாதார புரட்சி மற்றும் உலக அரசியல் பின்னணி. வணக்கம் நண்பர்களே, நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றித்தான் இன்று பேசப்போகிறோம். அதுதான் GST 2.0. GST 2.0 சீர்திருத்தங்கள். இந்த மாற்றங்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றன? இது வெறும் வரி விதிப்பு மாற்றம் மட்டும்தானா? இல்லை, இது இந்தியாவின் எதிர்காலத்தையும் ஒவ்வொரு தனிமனிதனின் அன்றாட வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சி. இன்று GST 2.0 என்றால் என்ன, எந்தெந்த பொருட்களின் விலை குறைய போகிறது, இது நம் குடும்பங்களுக்கு எப்படி பயனளிக்கும் மற்றும் உலக அரசியல் இதில் எப்படி பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். GST 2.0 என்பது 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரியின் GST அடுத்த கட்ட பரிணாமம். முன்பு 5 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு மற்றும் 28 விழுக்காடு என 4 வரி விகிதங்கள் இருந்தன. இந்த புதிய சீர்திருத்தத்தின்படி இந்த சிக்கலான வரி அடுக்குகளுக்கு பதிலாக 5 விழுக்காடு மற்றும் 18 விழுக்காடு என 2 முக்கிய வரி விகிதங்களை மட்டுமே கொண்டுவரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த எளிமையான வரி விதிப்பு முறை தொழில் புரிபவர்களுக்கு நிர்வாகத்தை எளிதாக்குவதோடு நுகர்வோர்களுக்கும் பொருட்களை வகைப்படுத்துவதில் உள்ள குழப்பத்தை குறைக்கும். சுருக்கமாக சொன்னால், இது வரி அமைப்பை சீர்படுத்தி வரி ஏய்ப்பை குறைத்து நாட்டின் மொத்த நுகர்வையும் உற்பத்தியையும் மேம்படுத்தும் ஒரு இலக்குடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான பகுதி பொருட்களின் விலையில் ஏற்பட போகும் மாற்றங்கள். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல பொருட்களின் விலை கணிசமாக குறைய போகிறது. விலை குறையும் பொருட்கள்: பால் பொருட்கள். அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் UHT பால், வெண்ணெய், நெய், பன்னீர் மற்றும் சீஸ் ஆகியவை 12 விழுக்காடு வரியிலிருந்து 5 விழுக்காடு அல்லது 0 வரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்கள்: பிஸ்கட்கள், சாக்லேட்டுகள், பாஸ்தா, கார்ன்ஃபிளேக்ஸ் மற்றும் தின்பண்டங்கள் போன்ற பல பொருட்கள் 12 விழுக்காடு முதல் 18 விழுக்காடு வரியிலிருந்து 5 விழுக்காடு வரிக்கு மாற்றப்பட்டுள்ளன. மின்னணு பொருட்கள்: ஏர் கண்டிஷனர்கள், தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள் போன்ற நடுத்தர மக்களின் பயன்பாட்டு பொருட்கள் 28 விழுக்காடு வரியிலிருந்து 18 விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம்: தனிநபர் காப்பீடு, ஆயுள் காப்பீடு மற்றும் முக்கியமான மருத்துவ உபகரணங்கள் மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள்: சிறிய கார்கள் மற்றும் 350 cc-க்கு குறைவான இரு சக்கர வாகனங்கள் மீதான வரி 28 விழுக்காடு இருந்து 18 விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் இந்திய குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சேமிப்பு அதிகரிக்கும், நுகர்வு மேம்படும் மற்றும் மக்களின் வாழ்க்கை செலவு குறையும். எல்லாவற்றின் விலையும் குறையுமா? இல்லை. சில ஆடம்பர பொருட்கள் மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிக விலையுள்ள பொருட்கள்: சுகர் மற்றும் ஃபிளேவர்ட் பானங்கள். முன்பு 28 விழுக்காடு இருந்த இந்த பொருட்களின் வரி இப்போது 40 விழுக்காடு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. புகையிலை பொருட்கள்: பான் மசாலா, குட்கா, சிகரெட் போன்ற பொருட்களின் வரி விகிதம் மற்றும் செஸ் வரி அப்படியே தொடர்கிறது. இது வருங்காலத்தில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரிய வாகனங்கள்: 350 cc-க்கு அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆடம்பர கார்கள் மீதான வரி 40 விழுக்காடு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு உயர்வு வருவாயை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சமூகத்தில் தேவையில்லாத பொருட்களின் நுகர்வை குறைக்கும் ஒரு முயற்சியாகும். இங்குதான் இந்த GST சீர்திருத்தம் ஒரு சர்வதேச அரசியல் கோணத்தை அடைகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது 50 விழுக்காடு வரை அதிக வர்த்தக வரிகளை விதித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பின்னணி: அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் வர்த்தக உறவு ஒருதலைபட்சமானது என்று ட்ரம்ப் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறார். இந்தியாவின் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி மற்றும் பிற அரசியல் நிலைப்பாடுகளும் இந்த பதற்றத்திற்கு ஒரு காரணம். இந்த வர்த்தக வரி இந்திய ஏற்றுமதியாளர்களை, குறிப்பாக ஜவுளி, ஆட்டோமொபைல் மற்றும் மென்பொருள் துறைகளை நேரடியாக பாதிக்கும். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியாவின் பதிலடி என்ன? உலக அரசியல், குறிப்பாக வர்த்தக போர்கள் ஒரு நாட்டின் உள்நாட்டு பொருளாதார முடிவுகளை எப்படி பாதிக்கின்றன என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. ட்ரம்பின் வர்த்தக வரி இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலை உருவாக்கியுள்ளது. இந்த சவாலை சமாளிக்க இந்தியா ஒரு உள்நாட்டு பொருளாதார புரட்சியை தொடங்கியுள்ளது. GST 2.0 சீர்திருத்தம் வெளிநாட்டு வர்த்தக பதற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை ஈடு செய்யவும் உள்நாட்டு உற்பத்தியையும் நுகர்வையும் அதிகரிக்கவும் உதவும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இது ஒருவிதமான தற்காப்பு நடவடிக்கை என்று கூட கூறலாம். இந்த GST மாற்றத்தால் நேரடியாக பயனடைய போகும் ஒரு முக்கிய துறை திருப்பூரில் உள்ள ஜவுளி உற்பத்தி. காலணி மற்றும் துணி வகைகளுக்கான வரி 12 விழுக்காடு இருந்து 5 விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தாக்கம்: உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலப்பொருட்கள் மலிவாக கிடைக்கும். நுகர்வோர்களுக்கு துணிகளின் விலை குறையும்.
அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்புக்கு மத்தியில் இந்திய ஜவுளித்துறை உள்நாட்டு சந்தையை வலுப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கும். இது திருப்பூரில் உள்ள பல்லாயிரக்கணக்கான சிறு மற்றும் குறு தொழிலாளர்களுக்கு புதிய நம்பிக்கை அளித்துள்ளது. டொனால்ட் டிரம்பின் வர்த்தக வரிக்கு இந்தியா நேரடியாக பதிலடி கொடுக்கவில்லை. மாறாக உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் வெளிப்புற அழுத்தங்களை சமாளிக்க முடிவு செய்துள்ளது. இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவுகள் வலுவானவை என்றும் இந்த சிக்கல்கள் விரைவில் களையப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா தனது கொள்கை முடிவுகளில் சுயசார்புடன் செயல்படும் என்றும் எந்த வெளிநாட்டு அழுத்தங்களுக்கும் அடிபணியாது என்றும் உறுதியளித்துள்ளது. சுருக்கமாக, இந்தியா சர்வதேச அழுத்தங்களுக்கு ஈடுகொடுக்க தனது உள்நாட்டு பொருளாதாரத்தை புத்திசாலித்தனமாக வலுப்படுத்துகிறது. ஜிஎஸ்டி 2.0 அந்த உத்தியின் ஒரு முக்கிய பகுதியாகும். ஆக ஜிஎஸ்டி 2.0 என்பது வெறும் வரி விதிப்பு சீர்திருத்தமல்ல. இது உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி, நுகர்வோர் நலன் மற்றும் உலகளாவிய அரசியல் அழுத்தங்களுக்கு இந்தியா கொடுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான பதில். இந்த மாற்றங்கள் நம் பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒரு முக்கிய படியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விரைவில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.